துளசிதாஸ் ஜி தான் ஹிந்தியில் இருக்கிற ராம்சரித் மானஸ் அப்படின்றது எழுதினாரு. இன்ஃபேக்ட் லோக்கல் லாங்குவேஜோட பேர் பார்த்தீங்கன்னா அவதி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் அந்த காலத்தில் ராமாயணம் இருந்தது வெறும் சம்ஸ்கிருதத்தில் தான் இருந்துச்சு. ஸோ இவர் ராமாயணத்தை லோக்கல் லாங்குவேஜில் எழுதணும் அப்படின்ற யோசிச்சது நிறைய பேருக்கு சுத்தமாக பிடிக்கல. ஸோ அங்கே சுற்றி இருக்கிற பிராமணர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இவர் எத்தனை பேஜஸ் எழுதுறாரோ அதை எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் எங்கே வச்சிருவாங்க. இவர் இந்த மாதிரி தான் ரொம்ப கஷ்டப்பட்டு கடைசியாக எப்படியோ ராம்சரித் மானஸை முடிச்சிட்டாங்க. பட் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்பியும் அவங்க அதை திருடிட்டு போயிட்டாங்க. என்னடா இது அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு இருந்தார். பட் நெக்ஸ்ட் டே காலையில் அவர் எந்திரிச்சு பார்க்குறப்ப அவரோட ராம்சரித் மானஸ் கம்ப்ளீட்டாகவே அவருக்கு முன்னாடி இருந்துச்சு. இது எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு யோசிக்கிறப்ப தான் தெரியுது தட் அதை வேற யாருமே எழுதலை. பட் இன்ஃபேக்ட் ஹனுமான்ஜி தான் எழுதி கொடுத்துருக்காரு. ஸோ நம்ம ஒரு நல்ல விஷயம் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அதில் கண்டிப்பாக நிறைய தடங்கள் இருக்க தான் செய்யும். பட் அதை நம்ம கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்ற ஒரு டிட்டர்மினேஷன் இருந்தாக்க கடவுளே நம்மளுக்கு உதவி பண்ணுவார்.